இதில் பேசுகிறவங்க சரியாக படத்தை பார்க்கலன்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் நான் ஏன் தன்பானில் செயற்கையாளராக மாறினேன்ட்டு கதாநாயகி சொல்லியிருக்காங்க இல்லையா? இந்த படத்தில் நான் ஏன் தன்பாலின செயற்கையாளராக மாறினேன், அதுக்கான காரணம் என்னன்னு இந்த படத்தில் கதாநாயகி சொல்லியிருக்காங்கல்ல? இல்லையா? நீங்கள் சொல்லுங்க. ஆல்ரெடி இருக்காங்க, அவங்கள பிடிச்சி கல்யாணம். இல்லை, நான் சொல்றது படத்தில் கதாநாயகி சொல்றா, இந்த மாதிரி நீங்கள் ஒரு பொம்மை கொடுத்தீங்களே, அந்த பொம்மை மிஸ் ஆனதுன்னா இப்படி ஆறுனேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போ அதுக்கு அர்த்தம் என்ன? அந்த அம்மா கிட்ட இருந்து பாசம் கிடைக்கலையா? அந்த அம்மா கிட்ட இருந்து பாசம் கிடைத்திருக்குமே ஆனால் இவன் நிச்சயமா தன்பாலின செயற்கையாளர் ஆயிருக்க மாட்டா. ஆமாவா இல்லையா? இல்ல. எப்படி இல்லை? நீங்க கதாநாயகி சொல்றல, அது கருத்து கதையில இப்படி சொல்லலையா? சொல்லல சார். அதுல நீங்க கவனிச்சிருக்க மாட்டீங்க. நான் பிறந்திருந்தே இப்படிதான், அது எனக்கு வெளியே சொல்ல முடியல, அதனால இந்த பொம்மையை நான் வச்சுக்கிட்டு இருந்தேன். பொம்மை கிட்ட தான் நான் என்னோட ஃபீலிங்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல அந்த பொம்மை இல்லாம போயிடுச்சு. அவங்க அம்மாவுக்கு மேபி தெரிஞ்சிருக்கலாம், பொண்ணு ஏதோ டிஃப்ரெண்டா இருக்காளேன்னு. அந்த பொம்மை கடைசி வரைக்கும் தெரியவே இல்லையே. இல்ல தெரிஞ்சிருக்கலாம் சார். நான் என்ன சொல்ல, நீங்களே சொல்லிட்டீங்க, அந்த அம்மா பொது உடைமை, தண்ணி அடிக்கிறா, கிளப்புக்கு போறான்னு சொல்லிட்டீங்க. அதனால அந்த அம்மா கிட்ட இருந்து பாசம் கிடைக்கலன்னு நான் குற்றம் சாட்டுறேன். அதுக்கு ஆமாவா இல்லையா சார்? சொல்லுங்க. ஆமான்னு சொல். இல்ல ஆமா இல்லைன்னா சொல்ல முடியாது சார். இது கதை, இது அப்படியும் இருக்கலாம், இப்படி கதைன்னு சொல்லுங்க, அது வரை ஒத்துக்கிறேன். இல்ல சொல்றது கேளுங்க. பாசம் கிடைக்காததுனால இந்த செக்ஷுவாலிட்டி மாறுதுன்றது புதுசா நீங்க சொல்லி தெரிய ஒரு அறிவா இருக்கு எனக்கு. அதை பத்தி டீட்டெயிலா சொல்லி நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா அது எதுவுமே நான் படிக்கல, தெரிஞ்சுக்கல. பாசம் கிடைக்கலன்றதுனால செக்ஷுவாலிட்டி மாறுன்றது புதுவிதமான ஒரு சயின்ஸா இருக்கு நீங்க சொல்றது. இன்னொன்னு நாம வல்லரசு நாடு நினைக்கிற அமெரிக்காவிலே ட்ரம்ப் முதல்ல போட்ட கையெழுத்து திருநங்கையே கிடையாடா, ஆண்பால் பெண்பால் தான் கையெழுத்து போடுறாரு இல்லையா? அதுக்கு அந்த பேச்சுல கிடையாது. இந்தியால இருக்கு 3 ஜெண்டர் இருக்கு. அவங்க திருநங்கையா அப்படியும் காட்டலீங்க. திருநங்கையாவும் காட்டல. அவங்க திருநம்பி ஆண்கள் தான் திருநங்கை, பெண்கள் திருநம்பியா மாத்திட்டாங்க. இல்ல அப்படி திருநம்பின்னு அப்படி இல்லையே. இல்ல ஆண்கள் தான் பெண்களால் மாற முடியும், பெண்களால் ஆண்களா மாற முடியாது. நன்றி. ஓகே. காதல் என்பது பொது உடைமை. அந்த படம் பத்திரிகையாளர் காட்சி பார்த்துட்டு வெளியில் வந்தோம். உண்மையாகவே இந்த படத்தோட ப்ரெஸ் மீட் அப்போ எனக்கு நிறைய கேள்விகள் இருந்தது. ஏன்னா நானும் ஒரு பெண்ணுக்கு தகப்பன், ஒரு பையனும் இருக்கான். இது இந்த மாதிரி கதை அப்படின்னு சொன்னோன்னே கொஞ்சம் பயந்தேன். இது ஒரு வியாதி மாதிரி தானே அப்படின்னு கேள்வியெல்லாம் கூட கேட்டேன் நான். ஆனால் இந்த படம் பார்த்துட்டு வந்தப்போ இன்றைய காலகட்டத்துக்கு ரொம்ப அருமையான ஒரு படமாக கொடுத்துருக்குறாங்க. நான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த படத்தில் வர்ற வினிப் மாதிரி அப்பா தான் நான். ஆனால் இவங்க கூட கதையில் கடைசியில் அப்பா தான் காரணம், அம்மாவை பிரிஞ்சதுனால தான் இந்த பொண்ணு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு சீன் வைப்பாங்கன்னோ இன்னும் பல என்னெல்லாம் தோணுச்சு. அப்படிலாம் இல்லாமல் இயல்பாக படத்தை கொண்டு போயிருந்தார் இயக்குனர். அவர் உண்மையாகவே பாராட்டணும். அதே மாதிரி தனஞ்சயன் சார் ஒரு படத்தை எடுத்து பண்ணுறாரு அப்படின்னா ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் இல்லாமல் இருக்காது. இந்த படம் அதை கரெக்டாக இது பண்ணிச்சு. அதே மாதிரி இந்த 2 பெண்கள், அதை விட அந்த தியாகியாக நடிச்சிருந்தார் ஹீரோ. உண்மையாக இந்த பெருந்தன்மை யாருக்கும் வராது. நம்ம கேரக்டர் பல பேர் அந்த பெண்ணுக்கு ஒரு மணமகன் வருவார். அந்த கேரக்டர் தான் நம்மள பல ஆண்களுக்கு. ஏன்னா நம்ம எல்லாருமே ஒரு 75% மேல் சாவனிசம் உள்ள ஆட்கள் தான் நம்ம எல்லாருமே. ஸோ அந்த மாதிரி கேரக்டர் தான் இருப்போம். இந்த மாதிரி கேரக்டரை பார்த்தது உண்மையாகவே டைரக்டர் பயங்கர விஷயாதி, ரொம்ப இயல்பாக, அதாவது இந்த விஷயத்தை ஒத்துக்காதவங்க கூட ஏற்றுக்கக்கூடிய ஒரு படமாக காதல் என்பது பொது உடைமை படத்தை எடுத்திருக்கிறாரு. அதுக்காக அவரை பாராட்டணும். எந்த இடத்துலையும் முகம் சுளிக்கிற காட்சிகளில் கிளைமாக்ஸில் மட்டும் அப்பா அம்மாவுக்கு எதுக்கு அவங்க ஒரு லிப்லாக் பண்ணுறப்போ கொஞ்சம் இதுவாக இருந்தது. இதை தான் கமல் இந்தியன் படத்தில் ஃபஸ்ட்டு இந்தியனில் நீ போகும் பாதையில் அந்த பாட்டில் வரும், சில ஆண்களை விட மாட்டேன், சில பெண்களை விட மாட்டேன்னு சொன்னாரோன்னா எனக்கு படம் பார்த்துட்டு இருக்கப்போ தோணுச்சு. ஆனால் இன்னைக்கு காலச்சூழல் இப்படி இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக அந்த படம் உணர்த்திருந்தது. உண்மையாகவே பத்திரிகையாளர் ஒரு படத்தை பாராட்டணும் அப்படிங்கிறதுக்காக பாராட்டல. நிஜமாவே எனக்கு இந்த கருத்தில் இந்த படம் பார்க்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் கொஞ்சம் கூட உடன்பாடு கிடையாது. நானும் ஹாஸ்டல்லாம் இருந்திருக்கேன், இந்த மாதிரி சம்பவங்கள் பார்த்துருக்கேன். நான் அன்னைக்கு கேள்வியில் கூட இதையும் சொன்னேன் நான், இந்த ஹோமோ அந்த மாதிரி விஷயம்லாம். ஆனால்
இது வந்து இப்படி இருக்குது உலகத்துலங்கிறது ரொம்ப அழகாக படம் பிடிச்சு காட்டிருக்காங்க. முடிஞ்சால் எல்லோரும் காதல் என்பது பொது உடைமையை பார்த்தீங்கன்னா இந்த காதல் தான் இல்லை, உங்கள் பொண்ணோ பையனோ வேறு காதல் எதுவும் பண்ணால் கூட நீங்கள் ஒரு செவி சாய்க்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். உண்மையாக ரோகிணியிலேருந்து வினித்லேருந்து எல்லாருமே அந்த நடிகர் எல்லாருமே வந்து புதுமுகம் எல்லாருமே பிரமாதமாக நடிச்சிருக்கிறாங்க. வாழ்த்துக்கள். பிரமாதமான படம். மியூசிக், ஒளிப்பதிவு எல்லாமே சிறப்பாக இருக்குது. வாழ்த்துக்கள் சார். அருமையான ஒரு படம். இந்த மாதிரி படங்களை வந்து நம்ம மலையாளத்தில் பார்த்துருப்போம், ஹாலிவுட்டில் அந்த மாதிரி பார்த்துருப்போம். தமிழில் இந்த மாதிரி படம் வர்றது உண்மையாகவே நம்ம தமிழ் சினிமாவை ஒரு உயரத்துக்கு, இதுதான் உண்மையாக ஜாதியை கட்டிக்கிட்டு அழுவுறதை விட இன்னைக்கு என்ன நடக்குது, அன்னைக்கு நீங்கள் அடிச்சிங்க வெட்டினீங்கன்னு எடுக்கிற படங்களை காட்டிலும் இந்த மாதிரி படங்களை கொண்டாடணும். நிச்சயமாக கொண்டாடுவீங்கன்னு நம்புகிறோம். ஆண்களுக்கு பெண்கள், பெண்களுக்கு ஆண்கள் வந்து ஒரு சொல்லுவீங்க. ஆமாம், அதுதான் அப்படிதான் நினச்சிட்டு இருந்தோம். அவங்க சொல்கிறாங்களா பிளாக் அண்ட் ஒயிட் தான், 2 கலர் தான் நீங்கள் நினைக்கிறீங்க, அது உள்ளார எக்கச்சக்க வேரியஸ் கலர் இருக்காமல் நானும் ஒரு கொஞ்சம் ஓவியமும் தெரியும், அதனால் பிளாக் அண்ட் ஒயிட் உள்ளார இருந்து தான் எல்லா கலருமே பிறக்குது இல்லையா? ஸோ அந்த கலருங்களையும் நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். காலச்சூழல் அப்படி தான் இருக்குது. ஸோ நாளைக்கு நம்ம வீட்டிலேருந்து கூட இப்படி ஏதாவது ஒன்று வரலாம். அப்போ இந்த மாதிரி படங்கள் நமக்கு தைரியமாக இருக்குது. வாழ்த்துக்கள் சார். வாழ்த்துக்கள். ரொம்ப ரொம்ப சிறப்பாக பேசுறீங்க. இப்போ நான் என்ன பேசுறேன்னே தெரியல. நீங்க பேசுங்க சார், பேசுங்க சார். ஒண்ணுமே இல்லை, நீங்க தான் பேசணும். முதல்ல என்னன்னா ஒரு பேராண்மை மிக்க படக்குழுவுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். பேராண்மை அப்படிங்கிறது வந்து ஆண்களுக்கான சொல் மட்டும் அல்ல. வள்ளிமா, பேராண்மை மிக்க இந்த படக்குழுவினருக்கு வாழ்த்துக்கள். பேராண்மை அப்படிங்கிறது ஆண்களுக்கான ஒரு மட்டுமே இல்லை, எல்லோருக்குமானது ஒரு விஷயம். இந்த படத்தை தாண்டி ஒரு விஷயம் என்னுடைய கருத்தாக சொல்கிறேன். படக்குழுவினருக்கு இதற்கு சம்மந்தம் இல்லை, ஏன்னா அது அரசியல் ஆகிடக்கூடாது அப்படின்ட்டு ஆர்டிகிள் 377 ஒன்று இருந்தது. என்னன்னா ஓரினை சேர்க்கையாளருக்கு சிறை தண்டனை கொடுக்குற மாதிரி இருந்துச்சு இந்தியாவில். 2018 தான் உச்சநீதிமன்றம் வந்து ஒரு வழக்கில் ஓரின சேர்க்கைங்கிறது தவறு அல்ல, அது அவங்களுடைய இயல்பு, ஒரு வேணுனே பண்ணுறது கிடையாது, அவங்க இயல்புங்கிறத ஏற்றுக்குச்சு. ஆனால் காங்கிரஸ் கட்சியும் பாஜகவும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த கட்சிகள். அது மட்டும் இல்லை, பல கட்சிகள் இது மாதிரியானது. அதனால் இந்த படக்குழுவினர் வந்து என்ன செய்யணுங்கிறது என்னுடைய ஒரு கோரிக்கை என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு சினிமா பத்திரிகையாளர்கள்லாம் போட்டு காமிச்சிங்க, எல்லாரும் பாராட்டினாங்க, மகிழ்ச்சி. ஒரு அரசியல் தலைவர்களுக்கு இந்த படத்தை போட்டு காட்டுங்க, அவங்களுக்கு ஒரு புரிதல் வரணும். அதுதான் முக்கியம். இன்றைக்கி வந்து இந்த ஓரின சேர்க்கையாளர்கள், தன்பாலின ஈர்ப்பாளர்கள் வந்து தைரியமாக இருக்காங்கன்னா காரணம் வந்து அரசியல் கட்சிகள் இல்லை, நீதிமன்றம் தான். இந்த அரசியல் கட்சிகள் எதிராக இருக்கக்கூடிய இந்த மனப்பான்மை இருக்கு இல்லையா? இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா டெல்லி உயர்நீதிமன்றத்தில் ஒருத்தர் வந்து நீதிபதியாக கொலிஜியம் நியமித்த ஒரு சூழலில் அவரை வந்து நியமிக்கக்கூடாது, ஏன்னா அவர் வந்து ஒரு தன்பாலின ஈர்ப்பாளர் அப்படின்னு சொல்லி பாஜக எதிர்ப்பு தெரிவிச்சிச்சு. ஸோ இந்த சூழலை மாற்றுறதுக்கு நீங்கள் ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு சாதனை பண்ணியிருக்கீங்க, இந்த திரைப்படம் மூலமாக பண்ணியிருக்கிறீங்க. இதை வந்து சரியான இதில் கொண்டு போகணுன்னா இந்த சினிமா பத்திரிகையாளர்களுக்கு தாண்டி ஒரு சமூக ஆர்வலர்கள் அப்படிங்கிற ஒரு ஷோ ஒன்று நீங்கள் அது வைக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோள். ஏன்னா இந்த விஷயம் வந்து பரவலாக போகணும் அப்படிங்கிறதுல நான் அதை சொல்ல வரேன். அதில் அப்புறம் இன்னொரு என்னன்னா, இவ்வளவு அக்கறையான இயக்குனர் வந்து நமக்கு கிடைத்த ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. நன்றி சார். இதை அடுத்த ஒரு படமாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்றைக்கும் வந்து அந்த தன்பாலின ஈர்ப்பாளர்களை வந்து சமுதாய ஒரு குற்றம் இல்லைன்னு நம்ம நாடு ஏற்றுக்கிச்ச ஒழிய சட்டம், அவங்க திருமணம் பண்ணுறதுக்கான தடை இன்றைக்கி இருக்குது. சில நாடுகளில் இப்போ நேபாளம் முதற்கொண்டு அதை நீக்கியிருக்கிறாங்க. இது ஆசியாவில் 3 நாள், இந்தியாவில் திருமணம் பண்ணுற தடை. அதனால் என்னென்னா, அவங்க சேர்ந்து வாழ ஒரு வீடு வாங்குறது, ஒரு வீடு குடி போகிறதோ இல்லை ரேஷன் கார்டோ இல்லை சேர்ந்து ஒரு இடத்துக்கு போய் ஒரு வெளியூர் போய் ஒரு ரூம் போட்டு ஒரு அறை போட்டு தங்குறதோ, இப்படி பல்வேறு பிரச்சனைகள் அவங்களுக்கு இருக்குது. இது சம்மந்தமான உங்களுடைய அடுத்த படத்தை எதிர்பார்க்குறேன் இப்போயே. ஏன்னா நிச்சயமாக இந்த படம் வந்து கமர்ஷியலாகவும் நல்லா இருக்குது. ஒரு ஆவணப்படம் மாதிரி, அதாவது தன்பாலின ஈர்ப்பாளரை பற்றி புரியாதவர்களுக்கு அத்தனை கேள்விகளுக்கு இதில் பதில் சொல்லிட்டார். அதில் எந்த கேள்வியும் அதில் மிச்சம் இல்லை. என்னுடைய குழந்தை 12 வயது பெண் குழந்தை இருக்குது, நான் அதையும் அழைச்சிட்டு தான் தேட்டருக்கு போய் பார்க்க போகிறேன் இந்த திரைப்படத்தை. வந்து இதில் ஒரு நினைவு சொல்ல, என்னுடைய நண்பர் மறைந்த ஜனநாதன் அவருடைய இயற்கை படத்தை பற்றி ஒரு சின்ன சுருக்கமாக சொல்லிடுறேன் சார். என்னன்னா, அதில் வந்து கடலில் மோதிரத்தை போட்டுருவா ஹீரோயினை, அந்த படகுல இருக்கக்கூடிய ஹீரோ வந்து அவளை காப்பாற்றுவான். அப்போ அவனுடைய கைகள் வந்து இந்த பெண்ணுடைய அங்கங்கள்லாம் படும். ஆனால் நமக்கு பார்க்குறப்ப கொஞ்சம் கூட தவறாக தெரியாது. ஒரு இயக்குனரோட வெற்றி என்னன்னா, நீங்கள் எந்த காட்சியும் எப்படி வேணாலும் பார்க்க வைக்கலாம். அதில் ஜெயிச்சிருக்கிறாரு. அந்த ஒரு முத்த காட்சியாக இருக்கட்டும், அந்த முதலிரவில் நடக்கக்கூடிய பாலுறவு வன்முறையாகட்டும், எதுலேயுமே நம்ம முகந்திருப்ப வைக்கல.
அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு மிகச்சிறந்த ஒரு இயக்குனர், அதை இன்னும் சொல்ல போன தயாரிப்பாளர், அப்புறம் அதை வெளிக்கொண்டு வந்த நமது தனஞ்சயன் அவர்கள் எல்லோருக்கும் நன்றி. அதுக்கு ஒரே ஒரு சின்னது என்னன்னா, இதில் நீங்கள் அடுத்த படத்துலையாவது என்ன செய்யணும்னா தைரியமாக மதங்களை சொல்லணும். ஏன்னா இந்த தன்பாலின ஈர்ப்பாளர்களை வந்து மிக இல்லை இன்னும் அதிகமாக இன்னும் எப்படின்னா பைபிள்லேயோ குரான்லேயும் பார்த்தீங்கன்னா கடுமையாக சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கான ஆதாரங்கள் இருக்குது. ஒருவேளை மத சர்ச்சை வேண்டாம் ரொம்பங்கிறதுனால மைல்டாக வச்சுருக்கோம். அடுத்த இதில் நீங்கள் ஏன்னா நீங்கள் மதத்தை போட்டு அடிக்கலை அப்படின்னா எதுவும் மாறாது. இன்றைக்கி சமுதாய சீர்திருத்தம் அத்தனையுமே மத நம்பிக்கை இல்லாதவர்களால் நடந்தது தான். அதனால நீங்கள் அடுத்த படத்தில் இன்னும் வீரியமாக பண்ணுவீங்கிற நம்பிக்கை இருக்கு. நன்றி, உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு நன்றி. சார் பைலன் சார் ஒரே செகண்ட் பைலன் சார் நிற்கிறாரு, அதுவே பெரிய சொல்லுங்க. யார் யாரு ஏன் பார்க்கணுமா? நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய உணர்வே நம்ம பல பேருடைய உணர்வை புரிஞ்சிக்காமல் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு அறியாமையை போக்குவதற்காக இந்த திரைப்படத்தை பார்க்கணும், அவசியம் பார்க்கணும்.